துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்டியன் தான், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் கிறிஸ்டியன் தான். இதை சொல்கிறனால சங்கிகளுக்கு, பாஜக, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ்க்குலாம் வயிறு எரிஞ்சிட்டு போகுது. அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் கிறிஸ்டியனுங்கிறத பெருமையோடு சொல்கிறேன். நான் இப்போ ஸ்கூலில் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலு, கல்லூரியை படித்தது லயோலா கல்லூரி. எப்பயுமே கிறிஸ்தவன் கூடவே பழகுறேன் அதனால் எனக்கு நான் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே பார்த்தாலும் ஸ்டாராக இருக்குது, வீட்டு முன்னாடி பூரா ஸ்டார் இருக்குது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப. உலகத்திலே மிகப்பெரிய விழா பண்டிகை கிறிஸ்துமஸ் தான். இதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிலாம் பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்னே. எங்களுக்கு வயிற்றுச்சலாக இல்லை. ஆனால் ஒன்று பாருங்கள், கிறிஸ்டியனுக்காக எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பாருங்க. இவர் உதயநிதி அண்ணன் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவன் தான், அதனால் நான் பெருமைப்படுறேன்னு உதயநிதி அண்ணன் சொல்கிறாரு. அடுத்து சபாநாயகர் சொல்கிறாரு நான் கிறிஸ்டியன் தான், கிறிஸ்டியனுக்காகவே வாழ்கிறேன், கிறிஸ்துவத்துக்காக இது பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு கிறிஸ்துவர்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் சீமான் அண்ணன் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவன் தான், கிறிஸ்துவனுக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு சீமான் அண்ணன் சொல்கிறாரு. விஜய் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவன் தான், நான் கிறிஸ்துவர்களுக்காக இது பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, திருமாவளவன் சொல்கிறாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் கிறிஸ்துவர்களுக்காக இருக்கான், இஸ்லாமியர்களுக்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளாவது நான் இந்துக்களுக்காக இருக்கேன் அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா? யாரும் பேசுறதில்ல. இதுக்காக நம்மளாவது என்னைக்காவது சரி நான் ஏன் நம்மளை பேச மாட்டாங்க? கிறிஸ்துவர்களுக்காக இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, இஸ்லாமியர்களுக்காக இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. எதனால் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரி நமக்காக இருக்குன்னு சொல்ல வேணாம், இல்லைன்னு சொல்ல வேணாம், அதை விடுங்க. நம்மளை அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல. இந்துக்கள்லாம் திருடேங்கிறாங்க, இந்துக்கள்லாம் ஒரு இழிவானவங்கிறாங்க, இந்துக்கள்லாம் ஜாதி பிரிவு இருக்குங்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலேயுமே ஜாதி பிரிவு இருக்குது, இனப்பிரிவு இருக்குது, மொழி பிரிவு இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இதை என்றைக்காவது நம்ம கவனிச்சிருக்கோமா? இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களோ பேசுனா அவங்கள சங்கி, அவங்க நாட்டுக்கு எதிரானவங்க, அவங்க மனித குலத்துக்கு எதிரானவங்க, காவி பயங்கரவாதம், காவி தீவிரவாதம் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க? அப்படி என்ன அண்ணாமலைலாம் தவறாக பேசுகிறாப்புல, இது பண்ணுறாப்புல? ஏதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறாரா, இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாரா, வேறு மதத்துக்காரங்களுக்கு, வேறு மொழிக்காரங்களுக்கு யாருக்காவது எதிராக பேசுகிறாரு? யாருக்கு எதிராக பேசலை? எல்லோரும் ஒன்றா இருப்போந்தே பேசுகிறாப்புல. ஆனால் அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டின்னு இழிவுபடுத்துறியான். அவர் படிச்சுட்டு வந்ததே இதாக காசு கொடுத்து படிச்சுட்டு வந்தார், ஆர்எஸ்எஸில் படித்தார், அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, அவதூறு புறப்புறாங்க. என்ன அதே அப்படி நம்ம கோவம் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்துக்கள் ஒன்றா சேரவே கூடாதுன்னு இது பண்ணிருக்காங்க. சாய் சண்டையை இழுத்து விடுறது, எந்த ஜாதி ஒன்றா சேரக்கூடாது, ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. சும்மா யதார்த்தமாக கோயில் திருவிழா இருந்தால் கூட அந்த ஜாதிக்கு வருவாங்க, இந்த ஜாதிக்காரங்க வருவாங்கன்னு தூண்டி விடுறது. எதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல. கொஞ்ச நாளாக எந்த கலவரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தென் மாவட்டத்தில் திரும்ப இதாகுது. திமுக ஆட்சிக்கு வந்தனாலே என்னன்னு தெரியல. உதயநிதி அண்ணன் சொல்கிறாளுக்கு நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துமஸ் ஃபுல்லாக உலகெங்கும் கொண்டாடுறத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாள். இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக தீபாவளி கொண்டாடுறோம். அந்த தீபாவளி நமக்கு முக்கியமான பண்டிகை. தீபாவளினால பெரிய பொருளாதார இதே நடக்குது. அந்த தீபாவளிக்கு ஒரு நாளாவது இவர் வாழ்த்து சொல்லியிருக்காரா உதயநிதி அண்ணன்? இல்லை அவங்க அப்பாதே வாழ்த்து சொல்கிறாரா? யாராவது வாழ்த்து சொல்கிறாங்களா? ஏன் நம்மளை இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாங்க? என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டுது. வணக்கம்.